ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. நம்ம சிம்பு பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்க மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் பண்ணி இருக்காருங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இருக்க திருமுல்லை வாசல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயில் ஒரு சிவன் கோயிலுங்க. இந்த கோயில்ல தான் நம்ம சிம்பு பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணி இருக்காரு. இவர் சாமி தரிசனம் பண்ண புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது சிம்பு ஆன்மீகத்துல எப்பவுமே அதிக நாட்டம் கொண்டவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் கோயில் குளத்துக்கு போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை. இதை வைரல் ஆக்குற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அவர் ஆன்மீகத்துல ரொம்பவே ஈடுபாடு கொண்டவர் தான் நம்ம சிம்பு. ரஜினிகாந்த் எவ்வளியோ அவ்வளிதான் சிலம்பரசனும். அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னா எப்பவுமே சிம்பு ஒரு படி மேலதான் நிற்பாரு. அதே போலதான் இந்த ஆவடி மாசிலாமணீஸ்வரர் கோயில்லையும் சிம்பு சாமி தரிசனம் பண்ணி இருக்காரு. அதாவது இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் சாமி தரிசனம் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க. அதே போல இப்ப சிம்புவும் பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணி இருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் தக்லைஃப் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக சிம்பு போய் சாமி தரிசனம் பண்ணி இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்டுகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அவர் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆன்மீகம், அதாவது கோயிலுக்கு அவர் அடிக்கடி போறது தான். இந்த படம் ஹிட் ஆகணும், இந்த படம் தோல்வி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடலாம் போகல. அவர் சாமி கும்பிடுறதுக்கு தான் போயிருந்தாரு. இது அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 3 படங்களில் நடிக்கிறதுக்கும் ஒப்பந்தமாகி இருக்காரு. அந்த படங்களும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் இயரா 2026 இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற எஸ்டிஆர் 49 படமும் கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்காங்க. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியா நம்ம கயாடு லோகரும், சிம்புவோட காமெடி காம்போவா பார்த்தீங்கன்னா சந்தானமும் நடிக்கிறாங்க. அடுத்தடுத்த படங்களும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகும்.